டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தமிழகத்துல பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அஞ்சலி. இந்த ஆண்டு பொறியியல் படிப்புகள்ல சேர்றதுக்கு 2,45,000 மாணவர்கள் விண்ணப்பம் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த நிலையில அந்த மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் கலந்தாய்வு அப்படிங்கிறது இன்னைக்குதான் தொடங்குது. எல்லாமே முழு இணைய வழியில இந்த கலந்தாய்வுங்கிறது நடக்குது. இன்னைக்கு யாருக்கு நடக்குது அப்படின்னா, 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளிகள்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள்ல சிறப்பு பிரிவு மாணவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஸ்போர்ட்ஸ் பிரிவு மாணவர்கள், முன்னாள் ராணுவத்தினர் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் ஆகியோருக்கான கலந்தாய்வு இன்னைக்கு துவங்குகிறது. அதன் அடிப்படையில இன்னைக்கு மொத்தமா பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 159 பேரும், விளையாட்டு பிரிவுல 525 பேரு, அதே மாதிரி முன்னாள் ராணுவத்தினர் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் 14 பேர். இவங்க எல்லாமே கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. மொத்தமா இவங்களுக்கு எவ்வளவு சீட் இருக்குன்னு பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்கள்ல 750 சீட் இருக்கு. விளையாட்டு பிரிவுல 38 இடங்களும், அது முன்னாள் ராணுவத்தினர் பிள்ளைகளுக்கு 11 இடங்களும் இருக்கு. அதை TNEA.online.org என்ற இணையதளம் வழியாக மாணவர்கள் இந்த கலந்தாய்வுல பங்கேற்று இன்னைக்கு முழுக்க மாலை 5 மணி வரை அவங்க எந்தெந்த கல்லூரிகள்ல எந்த பாடப்பிரிவுகளை விரும்புறாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு இணைய வழியில பட்டியலிடலாம். அது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எத்தனை கல்லூரிகள் விரும்புறாங்களோ அத்தனை கல்லூரிகள், எத்தனை பாடப்பிரிவுகள் விரும்புகிறார்களோ அத்தனையும் பட்டியலிடலாம். இதை தொடர்ந்து கணினி வழியில இந்த கலந்தாய்வு நடக்கிறதுனால இதன் பிறகு அவருடைய மதிப்பெண்கள் தரவரிசை மதிப்பெண்கள் அடிப்படையில அவர்களுக்கான அந்த கல்லூரி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணைய வழியிலேயே மாணவர்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவிக்கப்படும். அதன் பிறகு அவங்க அதை உறுதி செய்ய அக்செப்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறத மீண்டும் மாணவர்கள் சொன்ன பிறகு அவர்களுடைய அந்த கல்லூரி ஒதுக்கீடு என்பது மீண்டும் இறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகும். இப்படியாக அடுத்து இந்த இணைய வழியிலான கலந்தாய்வு தொடர்ச்சியா நடக்க இருக்கிறது. அஞ்சலி. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.